ஜூம் போட்டு எடுத்தீங்கன்னா பிரமாதமா வந்துரும். ரொம்ப தெரியும் உனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த சுடிதார் பிரமாதமா இருக்கே, ரெடிமேட்ல எடுத்தீங்களே? ஏய் அறிவு இருக்கா உனக்கு? இவங்க சைஸ்க்கு ரெடிமேட்ல கிடைக்குமா? பிறகு டைரக்டா ஃபேக்டரிக்கு போயிட்டு ஒரு 50 மீட்டர் துணி வாங்கி தைக்க வேண்டியதுதான். என்னடா புட்டான்னு வெச்சுக்கோ, செவுல திரும்பிடும். 175. ஏமா உட்காருங்களா? பரவாயில்ல தம்பி. இல்ல பரவாயில்ல உட்காருங்க. இங்கே நிக்கிறேன். பரவாயில்ல. வயசுல பெரியவங்க நிக்கிறீங்க, உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா. டிக்கெட் 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 வாங்கியாச்சா? டிக்கெட். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருப்பீங்களா? அதை எங்க அண்ணன் கிட்ட கேட்டு தான் சொல்லுங்க. உங்க அண்ணன் என்ன பண்றாரு? ரெஸ்லர் இருக்காரு. ரெஸ்லர்னா? மல்யுத்த வீரர். ஹலோ, என்னமோ பேசணும்னு சொன்னீங்க? சொல்லு பாரு. ஏன்னா அவ்வளோ அவசர அவசரமா சாப்பிடுற? கொஞ்சம் மெதுவா சாப்பிடக்கூடாதா? வேணாமா? இவன் எப்படி பண்றான்? வெளியே உட்காந்துருக்கான், சாப்பிட கூட்டா வரமாட்டேன்றான். இவனை விட்டு நம்மளும் தனியா சாப்பிடணும். கேட்டா அப்செட்ன்றான். என்ன கன்றாவியோ. எனக்கு இவன் இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? இப்ப சாப்பிடுறேன். உட்காந்து சாப்பிடு, பசியோட இருக்காது. வசந்த், இன்னும் அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், உன்னுடைய எல்லா ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. ஆனா சிலத வாழ்க்கையில மறந்துடணும். மறந்தாதான் உனக்கு சந்தோஷம். அண்ணா, நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? February 5. ஓ, உன்னுடைய பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் நீ தான் ஞாபகப்படுத்துவ. இந்த வருஷம் நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. சாரிமா, சாரி. சரி, என்ன பிரசன்ட் பண்ண போற? நாளைக்கு பாரு. ஸ்பெஷல் கிஃப்டா இருக்கணும். சரிடா. என்ன கொடுக்கறேன்னு பாக்குறேன். ஓகே, நாளைக்கு மறக்காம உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிடு. ஓகே. என்ன? கிளம்புமா? சாவி. டேய், சாவியை வச்சிட்டேன். எடுத்துட்டு வா. சாரி. பிரியா, வரேம்மா. பாரதியார் கவிதைகள் சூப்பரா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். ஹலோ. இது பேக் பண்ணுங்க. ஓகே சார். எஸ். ஐ லைக் only chocolate குட்டி. டேய், பாத்துடா. ஹேப்பி பர்த்டே பிரியா. Thank you. ஹேப்பி பர்த்டே. Thanks. டேய் சம்பு, அந்த ப்ரௌன் சுடிதார் கவனிச்சியா? 650 ரூபா இருக்கும். அச்சி, அதை சொல்லடா. அதை போட்டிருக்கல சொல்றேன் நான். வந்ததுல நானும் பாக்குறேன், என்னையே லுக்கு வர்றாவோ. ஏன்டா பைத்தியக்கார மாதிரி பேசுற? பக்கத்துல ஒருத்தன் இவ்வளவு பர்சனாலிட்டியா நிற்கும் போது உன்னைய பாப்பாளா? எனக்கும் அவளுக்கும் தான் பொருத்தம் கரெக்டா இருக்கும். ஐயா, ஆமா, அந்த பொண்ணுக்கு டிவி, இவனுக்கு கரெக்டா இருக்கும். என்னடா இது ஃப்ரெண்ட் வீடு, சைட் அடிக்கிறோட நினைச்சியா? கொஞ்சம் டீசெண்டா நடந்துடா. அதான் ஃப்ரெண்ட் யாரையும் வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டேங்கிறான். ஏய், ஏண்டி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கியா? இல்லையே, எல்லாரும் வந்துட்டாங்க. இல்ல, நீ யாரையும் எதிர்பார்க்கற. இல்லடி. வாங்க தம்பி, வாங்க. அங்க. ஹாய் பிரியா. ஹாய். Thank you. இப்போ வரேன். சாரி. இட்ஸ் ஆல் ரைட். Many more happy returns.
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ். டேய் என்னடா அவ்வளவு லேட்டா வர? எல்லாம் உனக்காக வெயிட்டிங்டா. வா இந்தா புடி. இந்த கல்லூரி நிர்வாகத்தை நான் மரியாதையுடனும் பணிவன்புடனும் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏண்டாங்கடா டேய், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், மொஹரம்னா லீவ் விடுறீங்க. இன்னைக்கு என்ன டே தெரியுமாடா டே? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. பாரண்டு வருதுங்கறா யாருக்கு? டாய் இது உனக்கு தெரியல. வேலண்டைன்ங்கிற சாமியார் தான் முதல்ல காதலர் தினத்துக்காக பச்சை கொடியை காட்டினார். அதனால தான் அவர் நினைவா நாமெல்லாம் இன்னைக்கு பச்சை ட்ரெஸ் போடுறோம். ஒரு பொண்ணு இன்னைக்கு பச்சை ட்ரெஸ் போட்டா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன யாரும் இன்னும் லவ் பண்ணல, இனிமே லவ் பண்றத பத்தி ஆட்சேபனை இல்ல, என்ன யாரும் வேணாலும் ட்ரை பண்ணலாம், லவ்வெல்லாம் அர்த்தம். இது ஆண்களுக்கும் பொருந்தும். அதனாலதான் நான் இன்னைக்கு என்ன யாரும் அப்ரோச் பண்ண விரும்பினா நான் அப்படி ஓரம் கட்டி நிப்பேன், நீங்க லைன் கட்டி வாங்க. சைலன்ஸ். நிர்வாகத்துக்கு நாம தொந்தரவு கொடுக்க கூடாது. எங்க உங்க மனசுல நீங்க இது வரைக்கும் கட்டி வச்சிருந்த காதலை எல்லாம் அவுத்து விடுங்க. அது பாட்டுக்கு சுதந்திரமா மேட்டுமே. கம் ஆன் ஸ்டார்ட். கொஞ்ச நஞ்ச படிக்கிற பசங்களே வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி கெடுத்து தொலைங்கடா. அப்போடா எப்பறா இருந்து என் ஸ்பீச் நீ பேசுனத கேட்டு என் உடம்பு புல்லரிச்சு போச்சு. நான் போய் என் உடுப்பியை பார்த்து போடலக்கா. உடுப்பினா இங்கிலீஷ்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஐயோ டென்ஷன் ஆவாதீங்கடா, டென்ஷன் ஆவாதீங்க. நாம அவனுக்கு கத்து கொடுப்போம்டா அவனுக்கு. சொல்லி தொலை. டேய் அது உடுப்பி இல்லடா, உட்பி. நீங்க சொல்லு. உடுப்பி. நான் சொல்லல. யுவர் ஆர்டர் ப்ளீஸ். முருகலா 2 மசாலா தோசை. வாயில கெட்டி சட்டி வச்சு தேய்க்க. ஹலோ வசந்த், நான் பிரியா பேசுறேன். எங்க இருக்கீங்க? காலேஜ் தான். பக்கத்துல அண்ணா இருக்காரா? இல்லைங்க, தனியா தான் இருக்கேன். சொல்லுங்க. நீங்க கொடுத்த பர்த்டே கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிங்களா? என்ன வாங்க போங்கன்னு பேசிட்டு திடீர்னு ஃபோன்லாம் பண்றீங்க, எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்குங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு நான் உங்களை தனியா மீட் பண்ணி பேசணும். எங்க வரணும்? என்ன நீங்க வர சொல்லிட்டு மியூசியத்துல காத்துட்டு இருந்தீங்கல்ல, அதே இடத்துல நான் காத்துட்டு இருப்பேன். 5:30க்குள்ள வந்துருங்க. ஓகேடா, சீடா. கண்டிப்பா வரணும். ஏய் வசந்த், ஓகேங்க. வா போலாம். எங்கடா? எங்கன்னு சொன்னதா வருவியா? ஸ்பென்சர்ஸ் வரைக்கும் போனோம் வா. எனக்கு 5:30க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குடா. 5:30க்குள்ள வரலாம் வாடா. டே ஏய் சீக்கிரம் போடுறா. ஆயில பார்த்து ஊத்து. சொல்லப்பா. 2-1. சரி எவன்டா அவன்? ஆட்டோ நிக்கிறது கண்ணுக்கு தெரியல. சாரி. ஏய் என்ன சொன்ன? துத்தரியா? அதான் சாரி சொன்னல. சீ கையறா. மேலடா கையற. என்னடா அது ஒதுங்கி ஒதுங்கி போடா. ரொம்ப எகுற. வரியா? என்ன
விடுடா. இல்ல வசந்த், சங்கர், விடு வசந்த், விடு சங்கர். சங்கர், relax. டேய், யாரா நீ? எப்ப பார்த்தாலும் இங்க கூட மோதிட்டு இருக்க? ஹலோ பிரதர், நீ அவன் ஃப்ரெண்டு தானே? நான் யாருன்னு அவன்கிட்ட கேடு. கோடி வருஷம் முன்னால் பிறந்த மிருகம் முந்தா நாள் பிறந்த நீ பார்க்க வருவா என்று காத்திருக்கிறது. உங்களுக்காக காத்துட்டு இருக்கப்ப நான் எழுதின கவிதை எப்படி இருக்கு? கவிதை ரொம்ப நல்லா இருக்கு.